பேசும்படியாக கொடுத்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் தியானித்து நான் உங்களுக்காக செபித்து முடிக்கப் போகிறேன். வாசிக்கலாமா? அது மத்தேயின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆமென். பெரியமான தேவ சனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, என் மகனே மகளே, இப்பொழுதும் கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டப்பட்டு அக்னியிலே போடப்படும். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்து பார்த்தார். இந்த வருஷமாவது கனி கொடுக்கட்டும், இந்த வருஷமாவது குத்தி எரு போடலாம் அப்படின்னு இந்த வார்த்தையை வாசிக்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அது லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, 8, 9 இதுவரை நடந்தது. ஆண்டவர் நமக்கு சான்ஸ், நிறைய சான்ஸ் கொடுத்துட்டார். ஆமென். இந்த வருஷம் போகட்டும், இந்த வருஷமாவது இது மாறுதான் பார்க்கலாம், இது ஆராதிக்குதான் பார்க்கலாம், இது ஜெபிக்குதான் பார்க்கலாம், இது ஆலயத்துக்கு போதான் பார்க்கலாம். ஆண்டவர் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டார். கிறிஸ்துமஸ்னா மட்டும் ஆலயத்துக்கு போறது, ஈஸ்டருக்கு போறது, 40 நாள் உபவாசம் எடுக்கிறது இது கிடையாதுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம பண்டிகை கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவரை துதிக்கும்படி தேவன் நம்மை அவருக்காக ஏற்படுத்தினார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எல்லாம் காலத்திலும் துதிப்பேன். அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் வாயில இருக்கும். இடைவிடாமல் ஆராதனை பண்ணுங்க. வசனம் சொல்லுது, சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. ஆமென். ஒருவேளை நினைக்கலாம் எல்லாம் மூடப்பட்டுச்சு, செய்தி கிடையாது. இல்லைங்க, ஆலயம் இருந்து ஆராதித்த நாட்களை பார்க்கிலும், தேவ ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளும் நாட்களை பார்க்கிலும், அடைக்கப்பட்ட 40 நாட்கள் தினந்தோறும் எத்தனை ஊழியக்காரங்கள் ஜெபத்துல நடத்தி கொண்டிருக்கிற ஜனங்களை. ஆமென். ஆகவே இந்த நாட்கள் தேவன் நமக்காக அனுமதித்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 13, 7, 8, 9 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் நான் கனிகளை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணப்படலையே, இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்றார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அந்த கிருமி நாசினி உலகம் ஃபுல்லா தெளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பூமி கெட்டு போச்சு. ஆனா ஆண்டவரத்துல நம்ம சொல்றாரு, நீ நல்லா கனி கொடுக்கலன்னா நீ கட்ட மரம் கிடையாது, நீ நிலத்தையும் கெடுத்து போடுற அப்படின்னு நான் சொன்ன வசனம் சொல்றது. தோட்டக்காரன் பார்த்து சொல்றாரு, எஜமான் சொல்றாரு, இது ஏன் வீணா இருக்குது, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது. ஆமென். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல நாம் நியமித்ததுக்கான நோக்கம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு அநேக கனிகளை கொடுக்காமல் நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கோடாரியானது மரத்தின் வேர் அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது. சான்ஸ் கொடுத்தது உண்மைதான். 3 வருஷம் கொடுத்தாரு. எத்தனை நாட்கள் கொடுத்தாரோ தெரியாது, தேவனுக்கு தான் விளைச்சோம். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக உள்ள அந்த நாட்களுக்குள்ளாக அது நம்ம எண்ணி பார்க்க முடியாது. எத்தனை நாட்கள் கர்த்தர் கொடுத்தார், எத்தனை கிருபைகளை கொடுத்தார் என்று. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வெட்டி போடு, அது ஏன் நிலத்தை கெடுக்குது. அதுக்கு தோட்டக்காரன் சொன்ன வார்த்தை, அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி நான் எரு போடுறேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். தேவ ஜனமே, வேறு அருகிலே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. 31 லட்சத்துக்கு மேல இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பலியின் எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. சுயமாய் சுய இஷ்டமாய் தங்களுடைய ஜீவித்தவர்கள் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ஆஸ்தி
தங்கள் அதிகாரம், அந்தஸ்து, ஞானம், மகிமை, அழகு எதையும் காப்பாற்ற முடியல. எதுவும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. 100 கோடி பேருக்கு இந்த பாதிப்பு வரும் என்று சொல்லுகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு இந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் உலகத்துல சொல்றாங்க. ஆனா வேத வசனம் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை என்னன்னா, நீதிமானுக்கு ஒரு கேடு வர. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது. எகிப்து ஜனங்களுக்கு வந்த வாதையே அவர்களை மேற்கொள்ள முடியலையே. இந்த வாதை உன்னை மேற்கொள்ள முடியுமா? தேவனுக்கு பயப்படுற மகனாய் இருப்பாய் என்றால், கர்த்தர் சத்தத்தை கேட்டு கர்த்தர் சித்தம் செய்கிற மகளாய் நீ இருப்பாய் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொத்தி எருப்போடுவேன், இன்னும் நீ அதிக கனிகளை கொடுப்பாய். நல்ல மரம் ஒருபோதும் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் ஒருபோதும் நல்ல கனி கொடுக்காது. ஆமென். நீ தேவனுக்கு பிரியமான மரமாய் இருப்பாய் என்றால் நீ நல்ல கனியை கொடுப்பாய். ஆகவேதான் வசனம் சொல்றது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே என்னை கொண்டு போய் விடுவார். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்ப. நம்ம ஆண்டவனை இந்த உலகத்தை நியமித்ததுக்கான நோக்கம், நீ நல்ல கனியை கொடுக்க வேண்டும், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்க வேண்டும் என்ற தேவன் உன்னை அந்த நோக்கத்துக்காக தான் ஏற்படுத்தினார். ஆனால் அநேகர் தங்களையும் கெடுத்துக்கொண்டு, தங்கள் கனிகளையும் கெடுத்துக்கொண்டு, நிலத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு தான் தேவன் சொல்றாரு, கோடாரி அப்பா வைக்கப்பட்டாச்சு, இப்ப நான் நல்ல கனி கொடுத்தா சரி, கொடுக்காவிட்டால் உன்னை வெட்டி அக்கில போடுவதற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி விட்டது. தேவ ஜனமே, இது அமைதியா இருக்க வேண்டிய நாட்கள் கிடையாது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டிய நாட்கள். ஆமென். ஆகவே எச்சரிக்கையுடன் இருப்போம், விழிப்புள்ளவர்களா இருப்போம், பரிசுத்தமா இருப்போம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கான அனைத்து அடையாளங்களும் நடந்து கொண்டு வருகிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார், தெய்வ ஜனங்களை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போக போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்கு நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்து கொண்டிருந்தேன், ஆனால் அதுவோ எனக்கு கசப்பான பழங்களை கொடுத்தது. இதுவரைக்கும் ஆண்டவருக்கு கசப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக கனி கொடுக்காம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கொடாரி வேறு அருகில கொண்டு வந்து வச்சாச்சு, இந்த வருஷம் கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டி அக்னியில போடப்படும் என்று அந்த மரத்துக்கு சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு நமக்கும் தான். ஆமென். நல்ல கனிகளை கொடுப்போம் ஆண்டவருக்காக. ஆமென். அதுக்காக தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் நல்ல கனிகளை தரும் விருட்சமாய் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, இனி காலம் செல்லாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுது. ஆகவே இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே, ஒருவேளை நான் இதுவரை கனி குடிக்காமல் இருந்தா இனி நான் என்னுடைய ஜீவித்துல நான் உமக்கென்று நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, உமக்கு கசப்பான கனிகளை கொடுத்தது உண்மைதான், நான் உமக்கு கசப்பை கொடுத்தது உண்மைதான். ஆனால் இன்று முதல் கொண்டு ஆண்டவரே என்னை மதுரமாய் மாற்றுங்க, உமக்கு பிரியமான மகனாய் உமக்கு பிரியமான நல்ல கனியை கொடுக்க நல்ல மரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரின் சொல்லும் போது தேவன் நம்மை நல்ல கனிகளை தரும் விருட்சங்களாய் மாற்றுவார். ஆம் தேவச்சனமே, ஆகவே இந்த நாட்களிலே உங்களை நீங்களே சரிப்படுத்திக் கொள்வதற்கான ஆமென் ஒரு செல்ஃப் டைமிங் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த போன்லாம் பார்த்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுத்தது செல்ஃப் அனலைசிங் பண்ண வேண்டும், உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் என்றால் அதை உதறி தள்ளிடுங்க, அதை உங்களை எடுத்து போடுங்க, டெலீட் போயிடுங்க, ஃபார்மட் பண்ணிடுங்க, புது சிருஷ்டியாய் மாறுங்க. வசனம் சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின என்ற வார்த்தையின்படியாய் அவருக்குள்
நாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். கர்த்தருக்கு நல்ல கனிகளை கொடுக்கும் விருட்சங்களாய் மாறுவோம். ஆவியின் கனியும் ஆவியின் வரங்களும் நமக்குள் செயல்பட ஜெபிப்போம். நிச்சயமாகவே நம்மை கொண்டு தேவன் நம் தேசத்தை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார், பெரிய காரியம் செய்வார். இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். பயப்படாமல் விசுவாசத்தோடு உற்சாகமாய் காத்து கொண்டிருங்கள். நல்ல கனிகளை கொடுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.